வணக்கம் என் அன்பான சிவசக்தி நேயர்களை. இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மண்டுக்கொட்டாய் கிராமம் அருகில் இருக்கும் ஸ்ரீ ருத்ர மகா சிவசக்தி பீடத்தை தான் நாம் இப்போ தரிசிக்க போகிறோம். இந்த திருத்தலம் நான் ஒரு சின்ன வயசு என்னோட கனவு. அம்பாள் நான் ஒரு 5வது படிக்கிறப்ப இருந்தே இந்த கோவில் கட்ட சொல்லி, நான் போன பிறவியில் விட்டு போன கோவிலை தொடர சொல்லி எனக்கு அடிக்கடிக்கு கனவுல வந்துட்டு இருப்பாங்க. பட் நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப நம்மளால் ஒரு கோவில் கட்ட முடியுமா? கட்ட முடியாதுல்ல. ஆனால் நான் ஒரு 8th படிக்கிறப்போ ஒரு அம்பாள் சிலை வாங்கினேன். அம்பாள் சிலை வாங்கி பூஜை செய்ய ஆரம்பித்து அப்பிருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சிலையாக வாங்கிட்டு இப்போ இந்த திருக்கோவிலை அமைச்சிருக்கேன். கோவில் இன்னும் நான் முழுசாக முடிக்கலை. பட் ஆனால் அந்த கோவில் இப்போ பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே சாமி சிலைங்களை மட்டும் வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்குற இந்த திருத்தலம் இது தான். இந்த கோவில் சுற்றியும் வயல்வெளிகள் தான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு, பின்னாடி நெல் தோட்டம், கரும்பு பயிர், தென்னை மரங்கள் எல்லாம். இந்த கோவில் கூட்டம் இல்லாமல் நெரிசல் இல்லாமல் ஒரு இயற்கை சூழ அமைதியான ஒரு திருத்தலமாக இருக்குது. நாம் எந்த நேரமும் இந்த கோவிலுக்கு சாமியை வழிபடலாம். ஏன்னா இந்த கோவில் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா சாமியை நான் வெட்ட வழியில் தான் அமைச்சிருக்கேன். பஞ்சபூதங்கள் சூழ இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் பிரம்மா, சரஸ்வதி, பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி மும்மூர்த்திகள் தான் இங்கே மெயின் தெய்வங்கள். அதை சுற்றி பரிவார தேவதையாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கடவுள் தான் மங்களகர கணபதி. மங்களத்தையே தரக்கூடிய இந்த மங்களகர கணபதியை பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த கோவில் ஆக்சுவலாக இப்போ இந்த கோவில் 4 பக்கமும் நான் வழி விட்டுருப்பேன். 4 பக்கம் வழியில் ராஜகோபுரம் கட்டுற மாதிரி. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகர் காட்சி தருவார், பாலமுருகர். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே போனங்கன்னா அகத்தீஸ்வரர் நேராக காட்சி தருவார். அகத்தீஸ்வருக்கு பின்னாடி விக்னத்தை தணிக்கக்கூடிய ஸ்ரீ விக்ன விநாயகர் காட்சி தராரு. மகா நந்தி. இந்த நந்தி இந்த இடத்துல கிடைச்ச நந்தி, பழமையான நந்தி. நீங்கள் நந்தியும் சிம்மமும் ஒரே இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் அம்பாள் தனியாக, சிவன் தனியாக தான் வச்சுருப்பாங்க. பட் இந்த திருக்கோவிலை அம்பாளும் சிவனும் ஒரே சமயத்தராக காட்சி தரனால நந்தியும் சிம்ம வாகனம் பக்கம் பக்கமே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அம்பாளும் சிவனும் பக்கம் இருக்காங்க. மகேஸ்வரனாகவும் பச்சை நாகியாகவும் இந்த திருத்தல காட்சி தராங்க. அப்புறம் நம்ம அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா கிருஷ்ண துளசி. கிருஷ்ணரும் துளசியும் ஒரே சேராக இருக்கிற மாதிரி கிருஷ்ண துளசி. கோமாதாவோட கிருஷ்ண துளசி காட்சி தராங்க. ஆக்சுவலாக துளசி ராதாவோட ஃப்ரெண்ட். துளசி கிருஷ்ணரேவும் விரும்புவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலைனால கிருஷ்ணர் தன் மார்பிளையே துளசிக்கு இடத்தை தருவார். கருடாழ்வார், பெருமாளை தாங்கக்கூடிய கருடாழ்வார் காட்சி தருகிறார். சிறிய திருவடியா ஆஞ்சநேயரும் காட்சி தரார். சுருங்க சொன்ன போனால் இந்த பெருமாள் கோவிலே ஒரு தனி அற்புதம் தான். பிகாஸ் நான் ஒரு சாமி சிலை வாங்கிறதுக்கு போனப்போ மகாலட்சுமி சிலை, ஆக்சுவலாக மகாலட்சுமி சிலை கூட இல்லை, செஞ்சியம்மான இந்த சிலையை சாம்பி அம்பாளை செஞ்சுருக்காங்க. பட் மகாலட்சுமி நடந்து இந்த சிலைக்குள்ளே தூர்ற மாதிரி எனக்கு காட்சி தந்தாங்க.
அதனால் சரி இந்த சிலை நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. இந்த சிலை வந்து ஆர்டர் தந்திருக்கேன் நினச்சின்னு அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கன்னு ஃபோன் நம்பர் தந்தாங்க. கேட்ட உடனே அவங்களும் இந்த சிலையை வந்து எனக்கு தந்துட்டாங்க. வந்துட்டு இந்த மகாலட்சுமி சிலையை வந்து நான் கடையில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மகாலட்சுமி கனவுல வந்து என்னோட கணவனுக்கு நீ கோவில் கட்ட மாட்டியான்னு கனவுல கேட்டனால திருப்பி இந்த பெருமாள் சிலையும் பூதேவி சிலை காஞ்சி அம்மான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சிலை வந்து செஞ்சி அம்மாவாக செஞ்சுருந்தனால செஞ்சி அம்மா என்கிற ஸ்ரீதேவியும் காஞ்சி அம்மா என்கிற பூதேவின்னு சொல்லிட்டு பெருமாளை வந்து யோக நாராயணனா இங்கே சமேதராக காட்சி தர மாதிரி நான் பிரதிஷ்டை பண்ணேன். இங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் சுருங்க சொன்ன போனால் ஒரு அதிசயம் போல தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. எப்படி பார்த்திங்கன்னா, நான் எங்கள் குடும்பத்தில் அந்தளவுக்கு ஆன்மீகம் வந்து இல்லை. அப்பா வந்து அட்வொகேட்டாக இருக்கார். ஒரு ஒரு கோவில் வச்சு கோவில் நடத்தி இருந்தவங்க இல்லை வழிபாடு பண்ண ஒரு குடும்பத்திலேருந்து தான் நான் பிறக்கலை. அடுத்து நம்ம பிரம்மா சரஸ்வதி, இதுவும் இப்படி தான். சரஸ்வதி அடுத்த கனவுல வந்தாங்க. ஒரு இரவில் ஒரு பூமிக்குள்ளே ஒரு சரஸ்வதி சிலை வந்து சுழண்டுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கனவுல காட்சி தந்தாங்க. சரஸ்வதி அப்படியே பூமிக்குள்ளேயே சுற்றிட்டு அந்த சரஸ்வதி கேட்குறாங்க, ஏன் மகாலட்சுமியோட கணவனுக்கு மட்டும்தான் கோவில் கட்டுவியா, எங்களுக்கு தான் கோவில் கட்ட மாட்டியான்னு சரஸ்வதி தாயார் கேட்டாங்க என்கிட்ட. அதுக்கு சரிம்மா உங்களுக்கும் நான் கோவில் அமைப்புறேன்னு சொல்லி, சரி அப்போ பிரம்மா சரஸ்வதி சிலை வந்து யாரும் மோஸ்ட்லி கோவில் கட்ட மாட்டாங்கல்ல, அதனால் சிலைகள் கிடைக்கல. என்னோட போன ஜென்மத்தில் நான் இறந்த நட்சத்திரம் வந்தனால எனக்கு கனவுல சொன்னது இது உண்மையோ பொய்யோ இல்லை பிரம்மையா கூட இருக்கலானே வச்சுக்கோங்க. என் கனவுல வந்த மாதிரி நான் போன ஜென்மத்தில் இருந்த நட்சத்திரம் வந்தனால சரி நம்ம அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே சாமியை பிரதிஷ்டை பண்ணால் தான் இந்த கோவில் கட்ட முடியும்னு சொல்லிட்டு நான் கோவிலை வந்து கொஞ்சம் பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு, இது ஒன்றான சொன்ன போனால் இந்த நிலத்துக்கு வழி இல்லை, மண் மலை, அந்த காலத்தில் ஃபுல்லாக மலையாக இருந்தது. நான் கோவில் கட்டுறப்ப வந்து மலை, ஃபுல் மலை, வண்டி ஏற்றிட்டு வரனாலும் ஜேசிபியில் வச்சு டேட்டரை வந்து நுக்கிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து பொருளெல்லாம் சேர்த்து வேண்டியதாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயல் வழியில் தான் வர்றோம், உங்கள் ஃபுல்லாக களிமண். அந்த சூழ்நிலையும் இந்த கோவில் வந்து டக்குன்னு முடிக்கிறோன்னு ஒரு 2 மாதம்தான் டைம் இருந்தது. அதுக்குள்ளே எல்லா இதுவும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். பேஸ்மெண்ட் போட்டு சாமியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணேன். அதனால தான் அரைகுறையாக இருக்குது. ஏதோ அடியனால் செய்ய முடிஞ்ச ஒரு பாக்கியம். பிரத்யங்கிரா, ருத்ர பிரத்யங்கிரா இவங்க ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு சாமி வந்து நான் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட வச்சுருந்தேன். எனக்கு அடிக்கடிக்கு கனவு வரப்போ வந்து ஏதோ அமர்த்துற மாதிரி ஒரு, அது பிரம்மையாக இருக்கலாம் இல்லை கனவாக இருக்கலாம், அப்படி தோண்டிகிட்டே இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்து அக்காவோட கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடு வாடகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் இருந்தது ஒரு ஓட்டு வீடு. அதுக்காக ஆனால் நான் எனக்கு அங்கே பழைய வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. எங்கள் பாட்டி இருந்தாங்க, நான் இருந்த வீட்டில் பாட்டியும் நான் மட்டும் இருந்து தனியாக இருந்தேங்க. ஸோ நைட் ஆனால் ஒரு பயம் வரும், பேய் வரும். அது தானே சின்ன வயசில் தான் சொல்லுவாங்கள்ல பேய் கதை. அதுக்கேற்ற மாதிரி அந்த கதையரை நான் கேட்டுட்டு பயந்துட்டு இருந்தனால என்னோடய அம்பாள் அந்த இடத்த விட்டு நான் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. அதனால் நான் என்னோடய அம்பாள், நான் சின்ன வயசுலேருந்து கும்பிட்ட பச்சையம்மன் சிலையை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்து நான் இப்போ ஸ்கூட்டி வச்சுருந்தேன். தூக்கி வச்ச உடனே அந்த வண்டி பஞ்சர் ஆகிட்டு. ஆனால் நான் நினச்ச அம்பாளுக்கு வந்து போக மனசு இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் அப்படியே எடுத்து அங்கே வச்சு அந்த ஒரு இரவு இருந்தேன் எங்கள் வீட்லேயே சாமி சிலையை வச்சு. அம்பாலும் சரி நான் அக்கா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொன்னனால நான் எடுத்துகிட்டு போய் நான் என்னோடய மென்ஸ்வேரில் பிரதிஷ்டை பண்ண இந்த பிரத்யங்கிரா தேவி வந்து நான் மென்ஸ்வேரில் பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன். அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு நான் பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே நானும் தங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பாட்டி மட்டும் அந்த வீட்டில் இருந்தாங்க. நான் காலையில் ஆனால் நைட் மட்டும் அங்கே தங்கிப்பேன் சாமிக்கிட்ட. மார்னிங் ஆனால் நான் அங்கே என் பாட்டிக்கிட்ட போயிடுவேன். அது மாதிரி தான் அந்த சிலை வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடத்தினாங்க. அடுத்து நாம் வராகி தேவியை பார்க்கலாம். இந்த வராகி தேவி சிற்பமும் வந்து ஒரு அதிசயம்தான்.
இந்த சிலையை வந்து செதுக்கிற இந்த சிற்பி வந்து வச்சுருந்துட்டு அந்த சிலை ஆர்டர் தந்தால் வந்து இல்லை எனக்கு இந்த சிலை பிடிக்கல, இந்த வராகி அம்மன் முகம் வந்து நேராக இருக்கிறோம் கொஞ்சம் கீழே சாஞ்ச மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சிலையை வச்சுருந்தாங்க. ஆனால் நான் வேறு சிலை எடுக்க போனப்போ இந்த சிலையும் அதே மாதிரி தான். நான் மகாலட்சுமி சொன்ன மாதிரியே வராகி தேவி இந்த சிலையில் வந்து காட்சி தர மாதிரி காட்சி தந்தாங்க. ஸோ நான் எடுத்துக்கினேன். ஏன்னா ஒரு கல்லை தூக்கி வச்சாலும் ஒரு அம்பாள் தான். ஒரு சின்ன பசங்க நாம் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பெரிய ஐயருங்களை கூப்பிட்டுட்டு வந்து ஒரு பெரிய ஓமம் நடத்தி தான் அந்த அம்பாள் வருவான்னு இல்லை. நம்ம ஒரு கல்லை தூக்கி ஒரு சிறிய ஒரு மண்ணை பிடிச்சு வச்சு நம்ம கும்பிட்டு அந்த அம்பாளை கூப்பிட்டா கூட அந்த அம்பாள் வருவா. ஒரு உண்மையான பக்திக்கு இணங்கக்கூடியவ தான் அந்த தாய் பரமேஸ்வரி. அடுத்து இந்த சிலையும் ஒரு அற்புதம் தான். எனக்கு ஒரு கனவு வந்துட்டே இருக்கும், ஒரு ஆற்றுல வந்து ஒரு சிலை இருக்கிற மாதிரி. அந்த சிலையை வந்து ஊராளுங்க வந்து கோவில் கட்டி பூஜை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு இந்த நம்ம ஊர்க்காரங்களை பற்றி தானே தெரியும், ஊரில் எதுனா ஒரு விஷயம் நடந்தால் ஐயருங்களை கூப்பிட்டுட்டு வர்றோ இல்லை யாருங்களோ மந்திரவாதிகளை கூப்பிட்டுட்டு வந்து என்ன ஏதுன்னு பரிகாரம் கேட்குறப்ப அந்த ஆளுங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இந்த அம்பாள் வந்து ருக்ரமாக இருக்காமா. இது என்ன ருக்ரமாக இருக்குது, அம்பாள் அவ்வளோ சாந்த முகம். என்ன ஒன்று இடுப்பில் வந்து கத்தியும் கைடையும் வால் வச்சுருக்காங்க. அதனால இவங்க வந்து ருக்ர ரூபமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்பாலை போய் ஆற்றுல விட சொல்லியிருக்காங்க. ஊட்டமலை தாண்டி அஞ்சட்டி போகிற வழியில் இந்த அம்பாலை விட்டுருக்காங்க. பட் எனக்கு அதுதான் தெரியல, எனக்கு கனவுல அது மாதிரி வந்தது. ஆனால் எங்கேயோ ஆற்றுல தண்ணியில் இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தது. இந்த கோவிட் டைமில் வந்து என்னோடய மாமனாருக்கு கொரோனா வந்தது. ஸோ அவருக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு காவேரியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த வழியில் போனால் செக் போஸ்ட் பிடிச்சிப்பாங்க. ஸோ நான் இங்கே அஞ்சட்டி வழியில் வந்துட்டு முன்னாடியே இந்த ஊட்டமலை பக்கமே நான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறப்ப தான் குளிச்சுட்டு நீராடிட்டு தண்ணி எடுத்துங்க. அப்போ வந்து என்னோடய மச்சான்கிட்ட சொன்னேன், என்னோடய மச்சான் சும்மானா பொரியல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு விளையாட்டு வாக்கில் சொன்னார். அதுக்கு நான் என்னோடய அம்பாள் சிலை எனக்கு ரொம்ப நாள் கனவுல வந்துட்டு இருக்குது, அந்த அம்மன் சிலை கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே எனக்கு ஒரு திடீர்னு எதுக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. நம்ம தேடி பார்க்கலான்னு தேடினப்போ அங்கே சிலை கிடைக்கல, ஏமாற்றோம். என்னோடய மச்சான் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணி ஓட்டினாங்க. சரி கால் ஏறி உட்காந்து அழுந்துட்டே நான் ஏறி உட்காந்து நான் தான் கார் ட்ரைவ் பண்ணேன். போயிட்டே இருக்கிறப்ப சரி காவேரி வெளியிலே போயிடலாம், இப்போ என்ன ஏது போய் நம்ம இங்கேருந்து தானே போகிறோங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்படியே எனக்கு அந்த அம்பாள் வந்து அப்படியே காட்சி தராங்க. ஆற்றுல இருக்கிறது காவேரி நீங்கள் போயிருந்தால் தெரியும், ஒகேனக்கல் ஆறு வந்து தூரமாக இருக்கும், ரோடு கொஞ்சம் ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆனால் நான் கார் ஓட்டிகிட்டு போயிருக்கிறப்ப அந்த காட்சி தந்த அம்பாள் வந்து நான் உடனே சடனாக காரை நிறுத்திட்டு போகிறேன். குடுகுடுன்னு நான் போய் ஓடி பார்த்தா ஆற்றுல. உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஆற்றுக்குள்ளே இருக்கிற அம்பாள் எப்படி எனக்கு தெரியவா? அது கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறப்ப தெரிஞ்சது. அது ஒரு அற்புதமான ஒரு மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அம்பாள் வந்து பண்ண ஒரு விஷயம். இறங்குற என்னோட மச்சான் கேட்குற, ஏங்க மாமா காரை நிறுத்துறீங்க? இல்லை சிலருக்கு என்ன நீங்கள் பைத்தியமா அப்படின்னு திட்டுறான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சிரிக்கிறாங்க. சரி இல்லை இப்போ எடுத்து காமிக்க பாரு, அம்பாள் அங்கே தான் இருக்குது சொல்கிறான்னு சொன்னதுக்கு நம்பவே இல்லை. சரி விடுங்கடான்னு சொல்லிட்டு நான் இறங்கி போகிறேன். ஒரு 100 அடி 200 அடி இருக்கும் ரோடுக்கும் அந்த ஆத்தங்கரைக்கும். அப்புறம் இறங்கி போனால் அம்பாள் அப்படியே நான் கீழே தண்ணி உள்ள கை விடுற அம்பாள் சிலை. எப்படி அது ஒரு அதிசயம்தான் அந்த நொடி பொழுது நடந்த விஷயம். அப்படியே இந்த அம்பாள் வந்து தூக்கினேன், அப்படியே அந்த அம்பாள் அழகாக மேலே வந்தா. அது ஒரு மெய்சிலிருக்கக்கூடிய விஷயம். இந்த அம்பாலை எடுத்துகிட்டு சரி ஊருக்கு வரலாம். ஆனால் வரத்துக்குள்ளே சரி எங்கள் மாமியார் வீட்டில் தானே நான் இருந்தேன். சரி எங்கள் மாமியார் வீட்டுக்கிட்ட போய் எடுத்துகிட்டு வச்சப்ப எருமை ஓடி வந்தது. எங்கள் மாமியார் வந்து எருமையை பிடிச்சிட்டு போனாங்க. அந்த எருமை வந்து இந்த சிலையை ஃபுல்லாக தடவந்த நாக்கால் நக்கி ஏதோ அந்த எருமை வந்து சாமியை வழிபடுற மாதிரி. அந்த எருமைக்கும் இந்த அம்பாளுக்கு என்ன ஒரு பூர்வஜம் தொடர்புன்னு தெரியல. ஆனால் அதுவும் அந்த ஒரு விஷயமும் நடந்தது. ஆனால் அங்கே இருந்தவங்க எருமை வந்து நக்கிருச்சு, சிலையை வைக்காத அது இதுன்னு சொன்னாங்க. என்னோடய குருவும் வந்து கேட்டிருக்கு, சிலையை எங்கே ஆற்றுல கிடச்சிச்சோ அங்கே போய் விட்டுரு, அந்த சிலை வேணான்னு சொன்னார். ஆனால் என் குரு கூட ஒருத்தர் இருந்தார். அவர் வைக்கார, உன்னை தேடி அந்த அம்பாள் வந்திருக்கா,
அதனால் இவங்களை எடுத்துகிட்டு போய் நீ எங்கன்னா வச்சு பூஜை பண்ணுன்னு சொன்னாங்க. என் கடையிலே வைக்கலான்னா என்னோட கூட அடிக்கடிக்கு கடைக்கு வருவார், அவர் விட மாட்டாருன்னு. சரி, எங்கள் நிலம் இப்போ இங்கே இருக்கிற நிலம் இது தான் ஒரு அதிசயமே. இங்கே வந்து இது மஞ்சள் தோட்டம். இங்கே 10 ஏக்கர் இருக்குது கடைசி வரைக்கும். இங்கே ஒரு புளியா மரம் இருந்தது, அந்த வீடு இருந்த இடம். அது ஆக்சுவலாக வீடாக இல்லை, கிணத்து டிட்டு புளியா மரம். அந்த புளியா மரத்துக்கிட்ட வந்து இந்த அம்பாலை வந்து நான் பிரதிஷ்டை பண்ணேன். ஏன்னா இங்கே தானே என்னோடய குரு வரமாட்டார். பிரதிஷ்டை பண்ணி நாட்கள் ஓடியது. இந்த அம்பாலே வந்து எனக்கு உத்தரவு தந்தா, எல்லா திருமேனிங்களும் எடுத்துகிட்டு வா, கடையில் வச்சுருக்கிற எல்லா கோவில் கட்டக்கூடிய நேரம் வந்தது இந்த அம்பாள் வந்து எனக்கு சொன்னனால எல்லா திருமேனிங்களும் வண்டியில். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கார்த்திக், அவர் இறந்துட்டார். அவங்க தம்பி எல்லாரும் ஒவ்வொரு சிலையாக ஸ்கூட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேங்க. என்கிட்ட பணம் பற்றாக்குறப்ப எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு சிலையாக அந்த மந்திட்டு மேலே வச்சு, உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் லாஸ்ட்டாக வீடியோவில் போடுறேன். அது மாதிரி தான் ஒவ்வொரு சிலைகளாக அங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு மந்திட்டு மேலே வச்சு, நான் பட்ட கஷ்டம் எப்படி வெயிலில் மழையில் ஒரு பூஜைகள் எல்லாமே இப்பயும் அப்படி தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய ஒரு பிள்ளை பிச்சு வச்சாலும் அது அந்த தெய்வம் ஏற்றுக்குவா. அதனால் என்ன சொல்ல, அப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த அம்பாள் உத்தரவு மூலியமாக தான் இந்த கோவிலே வந்து அமைஞ்சது. அதனால தான் அந்த தாயை வந்து நான் மூல தெய்வமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு குபேந்திர மூலையில் வந்து அந்த தாயை வந்து நான் பிரதிஷ்டை பண்ணேன். அடுத்து இவ்வளோ நேரம் சொன்ன கதைகள்னு சொல்கிறதில்ல, என் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள், நான் பெற்ற பாக்கியம் அனைத்தையும் தந்தவள் தான் இந்த தாய். நான் 7வது 8 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ தான் இந்த அம்பாலே நான் வாங்கினேன். எவ்வளோ சண்டை எங்கள் வீட்டில். அப்பா கிட்டே நான் சூசைட் பண்ணுறா சொல்லி மிரட்டி இந்த அம்பாள் நான் கோழிராக வளர்ப்பேன், அதை தான் விற்று அந்த காசில் வாங்கின சிலை. இந்த அம்மன் தான் எனக்கு ஸ்ரீ பச்சையம்மனை சொல்கிறோட நான் ஃபஸ்ட்டு நாகம்மனை வழிபட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கருமாரியை வழிபட்டேன். அதுக்கப்புறமா தான் என் குலதெய்வமான பச்சையம்மனை நான் வழிபட்டேன். ஆனால் 3 பேரையும் நம்ம எப்படி ஒரு சேராக வழிபடுறதுன்னு நினச்சிட்டே இருக்கிறப்ப 3 தெய்வங்களும் ஒரே ரூபமாக அந்த சிலையில் வந்து ஐக்கியமாகிற மாதிரி எனக்கு காட்சி தந்தாங்க. அதனால் இந்த அம்பாளுக்கு ஸ்ரீ நாக கருமாரி பச்சையம்மன்னு பேரை வச்சு இந்த அம்மாவை நான் வழிபட்டு இருந்தேன். இவங்க தான் எனக்கு கனவுல சொன்னது எல்லாமே, இந்த கோவில் கட்ட உத்தரவு தந்தது எல்லாமே. ஊர் உலகத்தில் 1000 கோவில் இருக்கலாம், 1000 பேர் என்னலாம் குறி சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, ஏதோ ஒன்று. எல்லாரும் நல்லது தப்பு ஏதோ அவங்க இஷ்டம் போல் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு ஏதோ நான் கண்ட சின்ன வயசு கனவுலேருந்து நான் யார்கிட்ட டொனேஷன் வாங்கல, எதுவும் இல்லை. என் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சம்பாதிக்க இந்த கோவிலை வந்து நான் கட்டிகிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்குற தெய்வம் தான் மகாலட்சுமி. ஆக்சுவலாக நம்ம கோவிலை சுற்றி பார்க்கனாலே ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். பார்த்தீங்களா, பக்கமே இது கோவில் தான். கோவிலோட ஒட்டியே நெற்பயிர் சுற்றி அந்த பக்கம் ஏரிக்காவை வரும். சாமிங்க ஒவ்வொரு டைரெக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே வெளியே வந்து தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ நான் கோவில் வந்து முழுசாக அமைக்கிறப்ப எல்லாமே உள்பக்கமாக இருந்தே சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி கோவிலை கட்ட போகிறேன். யோகா ஆஞ்சநேயர். அடுத்து தட்சிணாமூர்த்தியை பார்க்குறோம். நம்ம உள்ளே வந்து தான் பார்க்க முடியும். நம்ம உள்ளே போகிறப்ப நான் தட்சிணாமூர்த்தியை காமிக்கிறேன். அடுத்து சிவதுர்கா. நீங்கள் இது மூங்கில் மரம், அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சிவதுர்கா காட்சி தராங்க. சிவதுர்கா இவங்களும் ஒரு அதிசயம்தான். எல்லா சிவன் கோவிலில் வந்து விஷ்ணு துர்கையை தான் பார்க்குவங்க. இந்த அம்பாலும் ஏன் நான் இதே ஒரே கதையை சொல்கிறேன்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஒவ்வொரு தெய்வமும் எனக்கு நான் சிலை எடுக்கிறப்ப அவங்களே வந்து ஐக்கியமாகி அவங்களே இந்த சிலையை எடுத்துகிட்டு போ, நான் தான் அதில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த அம்பாலும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த அம்பாலமும் எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணேன். இந்த கோவில் கடக்காலை கட்டினவர் வந்து விநாயகருக்கு வந்து ஒரு 11 நாள் விளக்கேற்றி பூஜை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிவிட்டு எல்லா சாமியும் சுற்றி வரப்போ வந்து
இந்த அம்பாள் கிட்ட வந்து நின்று பிரார்த்தனை பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த அம்பாளோட கண் வந்து இயற்கையாகவே டக்குன்னு திறந்து மூடின மாதிரி காட்சி தந்தாங்களாம். நான் சிவன் கிட்ட பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அம்பாள் கண் திறந்துட்டாங்க, வாங்க பார்க்கலான்னு வரத்துக்குள்ளேயே கண்ணை மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைசில் இருக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து எனக்கு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து பார்க்கல. அடுத்து மங்களத்தை தரக்கூடிய மங்களகர சனீஸ்வரனாலே பயப்படுவாங்க. ஆனால் இந்த சனீஸ்வரன் வந்து மங்களகரமாக இருப்பாங்க. மங்களத்தை தரக்கூடிய மங்களகர சனீஸ்வரன் காட்சி தராரு. நான் சொன்ன மாதிரி பாருங்க, மும்மூர்த்திகளும் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. தட்சிணாமூர்த்தியை நம்ம பார்க்கலன்னு சொன்னல, அந்த தட்சிணாமூர்த்தியை உள்ள பார்க்கலாம். இவங்களுக்கு அது இல்லை, ஏன்னா தட்சிணாமூர்த்தி நானே தான் எடுத்துட்டு வந்தேன். சுருங்க எல்லாருக்கும் நார்மலாக தெரியும். இங்கே இருக்கிற கல்களோ இல்லை கட்டடமோ ஒவ்வொரு துளியும் நான் பட்ட கஷ்டங்கள் எப்படி சொல்ல. ஒரு 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 கோவிலை கட்டுறதுக்கே வந்து நம்ம 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம்னு ஆயிட்டு இருக்கோம். அந்த திருப்பணிகளை வந்து நம்ம செய்யறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்துடும். பட் ஆனால் அதையும் தாங்கக்கூடிய சக்தி அந்த தெய்வம் என் தாய் தந்தா. அடுத்த கால பைரவர். இந்த கால பைரவரும் நான் நார்மலாக வாங்கிட்டு வந்த சிலை தான். ஆனால் இடையில் வந்து இந்த சிலையை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய சிலைன்னு பாருங்கள். இந்த கால பைரவர் சிலை வந்து காற்றுல அடித்து கீழே விழுந்துருச்சா, இதை நம்ப முடியுங்களா? ஆனால் நான் பிக் அனுப்புகிறேன், அதோட ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன். இந்த சிலை வந்து மலையில் வந்து காற்றடிச்சு கீழே சிலை வந்து கவிழ்ந்துருக்கு. கடக்காலேருந்து கீழே வந்துருச்சு. இந்த கடக்கால் வந்து தனித்தனியாக தான் இருந்தது. இப்போ தான் நான் எல்லாமே ஜாயின் பண்ணேன் ஒட்டுக்கா. ஒவ்வொரு சாமிக்கு தனித்தனி கடக்கலாக இருந்தது. அது மாதிரி நான் மார்னிங் வந்து பார்த்தா சாமி சிலை வந்துருச்சு. எங்கே உடஞ்சிருக்குமா அபசகுணமாக போயிட்டுக்குமோன்னு அழுந்துட்டு ஓடி வந்து பார்த்தா ஒரு சின்ன பிசு இருக்கிற இந்த சிலையிலேருந்து ஓடையில் தெரியுதுங்களா? ஹைட்டு ஒரு 2 அடி 3 அடி இருக்கும். இவ்வளோ பெரிய சிலை கீழே விழுந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன மொக்கனாக ஆயிருக்கும்ல. ஆனால் அப்படி ஆகலை. திருப்பி மறுபிரதிஷ்டை பண்ணேன். நவகிரகங்கள் நம்ம வாழ்க்கையே நிர்ணயிக்கக்கூடிய நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களும் எனக்கு கனவுல வந்து சொன்னாங்க, எனக்கு தனியாக கோவில் கட்ட மாட்டியான்னு. தொல்லக்காதுன்னு சொல்கிற ஒரு நீர்வீழ்ச்சி அருகில் என்னோடய குருவோட நிலம் இருந்தது. அந்த நிலத்தை வந்து அவர் கேன்சர் பேஷண்ட் எனக்கு தானமாக தந்துட்டார். தானமாக எழுதி தந்துட்டார். சுத்தக்கிரயமாக நான் பத்திரம் பண்ணிக்கினேன். தானமாக தான் தந்தார். ஆனால் சில பிரச்சனைகள் வரும்னு நான் சுத்தக்கிரயமாகவே பத்திரம் பண்ணியிருக்கேன். அந்த சொத்தில் தான் இப்போ வந்து நவகிரகங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கோவிலும் நான் அமைச்சிருக்கேன். ஒரே நேர்கோட்டில் அங்கேயும் பேஸ்மெண்ட் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. சிலையும் சாமி சிலையும் செஞ்சிட்டாங்க. நவகிரகங்கள் 9 நவகிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அவரவர்கள் சமேதரோட நவகிரக ஈஸ்வரரும் பஞ்சமுகி அம்பாலேவும் வழிபடுற மாதிரி அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. 1 ஏக்கர் பரப்பளவில் அந்த நவகிரக கோவில், நவகிரக பீடம்னு சொல்லிட்டு ஆத்தங்கரை ஓரத்துலேயே அழகாக நீர்வீழ்ச்சி அருகில் வந்து அந்த கோவில் அமைச்சிருக்கேன். அதோட வீடியோவை நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், பார்க்கலாம். என்னடா இவனுக்கு பொழப்பே இல்லை, கோவிலே கட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. எனக்கு கடவுள் தந்திருக்கிறது போதும். என்னோடய வாழ்க்கைக்கு நிறைவான செல்வங்களையும் வளங்களையும் அந்த கடவுள் தந்திருக்கா. ஏதோ ஒரு விஷயம் ஏதோ கடவுள் வந்து என்னை வச்சு நடத்துகிறோமோ இல்லை அடியேனை வச்சோ நடத்துகிறோன்னு ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. எனக்கு தந்த பாக்கியத்தினால, எனக்கு கிடைச்ச பாக்கியத்தினால இந்த திருக்கோவில் பணிகளை வந்து நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நான் காயத்ரி தேவியை மட்டும் காமிக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா அவங்களும் வெளிமுகமாக காட்சி தந்தாங்க. இந்த திருக்கோவிலை வந்து வெளிமுகமாக காட்சி தரக்கூடிய தெய்வங்கள் வந்து காயத்ரி தேவி, யோக ஆஞ்சநேயரும் சிவதுர்கா மட்டும்தான் வெளிமுகமாக காட்சி தருவாங்க. உள்ளிருந்து பார்க்க முடியாது. வேதங்களுக்கு அதிபதியான காயத்ரி தேவி.
பார்த்தீங்களா, மும்மூர்த்தியும் ஒரே நேர்கோட்டில் காட்சி தருவாங்க. நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பணம் பதவியும் தேவையில்லை, பொன் பொருளும் நாடவில்லை, முருகா உன் அருள் போதுமேன்னு சொல்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தந்த அந்த இறைவன்கிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம், இந்த கோவிலை நான் முழுமையாக முடித்து ஒரு குங்காபிஷேகம் பண்ணால் என்னோடய வாழ்க்கையோட கடனே தீர்ந்த மாதிரி. கூடிய சீக்கிரம் இந்த கோவிலோட திருப்பணியை நான் முடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒவ்வொரு சிலையும் தூரமாக இருக்கும். ஆனால் இந்த சிலைங்களுக்குள்ளேயும் சிலைங்க சுற்றியும் 44 பரிவார தேவதைகளோட மும்மூர்த்திகள் 4 ராஜகோபுரத்தோடு இங்கே காட்சி தர மாதிரி இந்த கோவில் திருப்பணி நான் செய்ய இருக்கிறேன். இங்கே தசமகா வித்யாக்கள், அவதாரங்கள், அஷ்டலட்சுமிகள் எல்லாம் இங்கே நம்ம இந்த திரு ஆலயத்துக்கு வந்தால் எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல நம்ம வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு பாக்கியமும் தந்துருவாங்க. நம்ம பெரிய பெரிய கோவிலுக்கு போயிருப்பேங்க, ஆனால் அந்த ஒரு அமைதி சூழ்ந்த நிலை இந்த திருக்கோவில் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் பாருங்கள், வாழைத்தோட்டம், அந்த பக்கம் கரும்பு. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டே கிணறு இருக்கும். இதே தான் நான் திருக்குளமாக பண்ணலான்னு இருக்கேன். கிணத்துல தண்ணி ரப்பாக இருக்கும். இப்போ இறைச்சிருக்காங்க, கரும்புக்கு இறைச்சனால இதை திருக்குளமாக மாற்றிடுவேன். கோவில் அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. கிழக்கு முகமாக காட்சி தர மாதிரி. சுருங்க சொன்ன போனால், நம்ம இது மாதிரி ஒரு ஆலயங்களுக்கு யாரும் அதிகமாக வர முடியாத ஒரு ஆலயங்கள், வெளிப்பாடு இல்லாத ஒரு ஆலயத்துக்கு நாமளே இந்த தெய்வங்கள் தான் நம்ம கை தொட்டு நம்ம அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுற வாய்ப்பு இங்கே இருக்குது. ஏன்னா சாமி நீங்கள் ஒரு மணிக்கு வந்தால் கூட நீங்களே யாரை கேட்க போகிறாங்க, நான் கேட்க மாட்டேன். நீங்கள் உங்கள் கையாலேயே பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணி நீங்கள் 1 மணிக்கூறும். நான் ரீசெண்டாக ஒரு வாட்டி வந்திருக்கப்ப ஒரு 11 மணிக்கு எதிர்ச்சியாக வந்தேன். ஒரு அம்மா வயசான அம்மா உட்காந்து சிவன்கிட்ட அழுந்தாங்க. ஆனால் அந்த அழக்கூடிய விஷயம் கஷ்டமானது தான். ஆனால் அவங்க மனக்குறையை தீக்கிற ஒரு கோவில் நட சாத்தியிருக்குன்னா கஷ்டம் தானே. ஆனால் இங்கே வெட்ட வழியில் தான். அதனால தான் மண்டபத்தில் வைக்கிற மாதிரி மேலே மேல்கூரை அமைக்கிறோம். மேல் விமானமும் கட்ட போகிறேன். அதனால தான் 4 மண்டபங்கள் இருக்கிற மாதிரி இந்த கோவிலை அமைச்சேன். எந்த நேரமும் நம்ம வரலாம். இப்போதைக்கு இவங்களுக்கு விமானங்கள் இல்லை, ஆனால் அந்த பஞ்சபூதங்களே இந்த கோவிலுக்கு விமானங்களாக இருக்காங்க. அந்த திருப்தியோடு இந்த கோவிலை நீங்களும் தரிசிக்கலாம்.